டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். நடப்பு நிதியாண்டில் டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். நடப்பு நிதியாண்டில் டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடைபெறவிருந்த காலவரையற்ற போராட்டத்தை ரத்து செய்வதாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அகவிலைப்படையுடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். நடப்பு நிதியாண்டில் டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அகவிலைப்படையுடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடைபெறவிருந்த காலவரையற்ற போராட்டத்தை ரத்து செய்வதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அகவிலைப்படையுடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடைபெறவிருந்த காலவரையற்ற போராட்டத்தை ரத்து செய்வதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள். நடப்பு நிதியாண்டில் டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், நீங்க தொடரலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த சிறந்த அம்சங்கள் அனைத்தும் உள்வாங்கப்பட்டு தற்பொழுது முதலமைச்சரால் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எனும் பெயரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்றாலும் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த அனைத்து அம்சங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வியினை எதிர்பார்ப்போடு அரசு ஊழியர் சங்கத்தினர் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள். அவர்களுடைய முதன்மையான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த பழைய ஓய்வூதிய கால நடைமுறை இருந்த பொழுது அரசு ஊழியர்களுக்கு என்று ஒரு தொகை வழங்கப்படும், வட்டியில்லா கடன் போன்று வழங்கப்படும். அந்த கடனை மாதாந்திர அடிப்படையில் வட்டியில்லா கடனாக கணக்கிட்டு மாதாந்திர அடிப்படையில் ஒரு 10 மாத கால அவகாசம் எடுத்துக்கொண்டு முழுவதுமாக அவர்கள் கட்ட முடியும். அது போன்ற அம்சங்கள் எல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்தன. அது எல்லாம் மீண்டும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அரசு தரப்பிலிருந்து இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பான முழுமையான அம்சங்கள் வெளியிடப்படும் பொழுதுதான் அவை அனைத்தும் தெரிய வரும். ஏனென்றால் அறிக்கை வழங்கியிருந்த ககன்தீப் சிங் பேடி IAS அவர்கள் தலைமையிலான குழுவினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் தொழிலாளர்கள் பணியாளர்கள் கேட்டிருந்த அம்சங்களை எல்லாம் இடம்பெற செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த அம்சங்களில் இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றனவா, அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட பணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு வட்டியில்லா கடனாக மாதாந்திர அடிப்படையிலே பிடித்தம் செய்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த தொகை வழங்கப்படும் அரசு ஊழியர்களுக்கு. இது போன்ற திட்டங்கள் இன்னும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அரசு ஊழியர்களுக்கான இந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த முழுமையான அம்சங்கள் வெளியிடப்படும் பொழுது அந்த விவரம் தெரிய வரும். 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து திமுக அரசை நோக்கி கேள்வியினை முன்வைத்துக் கொண்டிருந்த அரசு ஊழியர்களுக்கு, போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு தற்பொழுது ஒரு பலன் தரக்கூடிய வகையிலான அறிவிப்பாக இது இடம்பெற்றிருக்கின்றது. எனவே எப்பொழுது இருந்து இது நடைமுறைக்கு வரும், இந்த நிதியாண்டிலேயே நடைமுறைக்கு வந்துவிடுமா அல்லது இது வரக்கூடிய நிதியாண்டில் தான் 2026 தேர்தலுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு வரும் வகையில் அறிவிப்பு வெளியிடப்படுமா என்பது உள்ளிட்டவை குறித்து பல கேள்விகள் இருந்தாலும் முதலமைச்சர் மீதான நம்பிக்கையின் காரணமாக காலவரம்பற்ற வேலை நிறுத்தம் என்பதை அறிவித்திருந்த சங்கத்தினர் அதை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு ஊழியர்கள் முழு மனநிறைவோடு மீண்டும் உற்சாகத்தோடு பணிக்கு திரும்புவோம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 6ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தம் அறிவித்திருந்தார்கள். இப்பொழுதும் கூட மாவட்ட தலைநகரங்கள் உட்பட தலைநகரமான சென்னை உள்ளிட்ட இடங்களிலெல்லாம்
தொடர்ந்து அடையாள போராட்டங்களை அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் நடத்தி வருகின்றார்கள். எனவே அந்த போராட்டங்கள் அனைத்தும் கைவிடப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏற்கனவே அரசு ஊழியர்களுடைய பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பெண் அரசு அலுவலர்களுக்கான அந்த மகப்பேறு விடுப்பு 9 மாதத்திலிருந்து 12 மாதமாக உயர்த்தப்பட்டது. ஓய்வூதிய பணிக்கொடை 20 லட்சம் என்பதிலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டது. ஒழுங்கு நடவடிக்கையால் பணியிலிருந்து ஓய்வு பெறும் நாளன்று தற்காலிக பணி இடைநீக்கம் செய்யப்படும் சூழலை அகற்றியிருந்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்த்த வகையிலே இந்த அரசு பொறுப்பேற்று கொண்ட பிறகு நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கான பல நலத்திட்டங்களையும் செயல்படுத்தி இருந்தார்கள். குழந்தைகளுக்கு கல்வி முன்பணம் என்பது தொழிற்கல்விக்கு 50,000 வழங்கப்பட்டது. அது 1 லட்சமாக உயர்த்தப்பட்டது. கலை அறிவியல் கல்விக்கு அரசு அலுவலர்களுடைய குழந்தைகளுக்கான அந்த கடன் என்பது 25,000 இருந்து 50,000 ரூபாயாகவெல்லாம் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகின்றது. இதுபோன்று பல அம்சங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இந்த 2 முக்கிய அம்சங்களை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். மாதாந்திர ஓய்வூதியம், இறுதி சம்பளத்திலிருந்து 50% தொகையை ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் அவற்றையும் அரசு இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றது. எனவே சென்னை தலைமைச் செயலகத்திற்கு இன்று பெரும் எதிர்பார்ப்போடு வருகை தந்து காத்திருந்த ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு முதலமைச்சருடைய இந்த அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. செய்தியாளர் சந்திப்பிலே இது எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்பதற்கான உத்தரவாதம் வழங்கப்படவில்லை என்பது உள்ளிட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் மீதான நம்பகத்தின் காரணமாக தேர்தலுக்கு முன்பாகவே, அதாவது மார்ச் மாதத்திற்கு முன்பாகவே இதை நடைமுறைப்படுத்தி விடுவார் என்கின்ற நம்பிக்கையின் காரணமாக நாங்கள் அறிவித்திருந்த போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம், அந்த நம்பிக்கையோடு இங்கிருந்து செல்லுகின்றோம் என்ற ஒரு தகவலை ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வந்திருந்த அனைத்து சங்கத்தினருமே இன்று கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 6 லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பினை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். ஏனென்றால் தமிழக அரசு பணியிலே கிட்டத்தட்ட 9 லட்சத்திற்கும் கூடுதலான பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு 2 இருந்து 2,30,000 பேர் மட்டும்தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து வருகின்றார்கள். மற்ற 6 இருந்து 6.5 லட்சம் பணியாளர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டு விட்டார்கள். எனவே அந்த 6.5 லட்சம் பேரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இன்று காத்திருந்தார்கள். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு சில கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுமா என்பதும் இந்த அறிவிப்பின் மூலமாக அவர்களுக்கும் சாதகமான ஒரு பதில் கிடைக்கும், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையிலே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்பதற்கான ஒரு நம்பிக்கை கிடைத்திருப்பதாக ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அந்த பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் கூட அந்த நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினருக்கான இந்த அறிவிப்பு முழுவதுமாக வெளியாகி இருக்கின்றது. இதன் மூலமாக அவர்களுக்கென்று முன்வைக்கப்பட்ட 10 அம்ச கோரிக்கையிலே கிட்டத்தட்ட முதன்மை கோரிக்கையான அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார்கள். மற்ற கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதை நம்புவதாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.